என் இனிய உறவுகளே, இந்த காணொளியில் நாம் இன்று பார்க்க இருப்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் மாநகரில் அமைந்துள்ள ஐராதீஸ்வரர் ஆலயத்தை பற்றி நாம் இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இந்த ஐராவதேஸ்வரர் ஆலயம் என்பது முழுக்க முழுக்க சிவன் ஆலயமாகும். இந்த சிவன் ஆலயம் என்பது ஒரு அரிய சுற்றுலா தலமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆலயம் உலகின் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான அடையாள சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயிலை கட்டியது ராஜராஜ சோழனின் புதல்வனாக கருதப்படும் முதலாவதான ராஜேந்திர சோழன் மன்னரால் இந்த கோயிலை நிறுவப்பட்டது என்பது சிறப்பு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருக்கோயில் கும்பகோணம் மாநகரின் அருகே உள்ள தாராசுரம் என்னும் ஊரில்தான் இத்திருக்கோயில் அமைந்துள்ளன. இந்த திருக்கோயிலை முதலாம் ராஜேந்திர சோழன் தொடங்கப்பட்டாலும் இதை முழுக்க கட்டி முடித்தது இரண்டாம் ராஜேந்திர சோழனே ஆகும். இத்திருக்கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட திருக்கோயில் என்று கல்வெட்டுகள் சான்றுகளாக கூறுகின்றன. இத்திருக்கோயில் என்பது தஞ்சாவூர் பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில் மற்றும் இத்திருக்கோயில் ஆகிய மூன்றும் சோழர்களின் அடையாள சின்னமாகவும் அழியாத ஒரு கோயில்களாகவும் இன்றும் பார்க்கப்பட்டு வருகின்றன. இத்திருக்கோயிலில் மூலவராக இருப்பது ஐராதீஸ்வரர் மற்றும் பெரியநாயகி, தெய்வநாயகி ஆகியோர்கள் வீற்றிருப்பது இத்திருக்கோயிலுக்கு சிறப்பாகும். இத்திருக்கோயில் சுமார் 900 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கம்பீரமாக காட்சியளிப்பது சிறப்பு. மேலும் ஒரு முக்கிய செய்தியாக யுனெஸ்கோவின் அடையாள சின்னமாக பார்க்கப்படுகிறது இத்திருக்கோயிலாகும். உலக பாரம்பரிய சின்னமாகவும் இந்த கோயிலுக்கு வழங்கியிருப்பது மாபெரும் சிறப்பு என்பது சொல்வதற்கு இல்லை. இது தமிழகத்திற்கும் தமிழக கட்டிடக்கலைக்கும் ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. மேலும் ஆசிய பசிபிக் பாரம்பரிய கட்டிட பட்டியலில் இத்திருக்கோயிலும் இடம்பெற்றிருப்பது இன்னும் சிறப்பை தருகிறது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோயில்களில் இத்திருக்கோயிலும் ஒன்று. கடந்த 2004ஆம் ஆண்டுதான் இத்திருக்கோயிலை யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. இதே யுனெஸ்கோ நிறுவனம் ஏற்கனவே 1987ஆம் ஆண்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது என்பது சிறப்பு. மேலும் இந்திய தொல்லியல் துறையும் இத்திருக்கோயிலில் உள்ள பல கல்வெட்டுகளை படியெடுத்து அவற்றை ஆய்வு செய்து சோழர்களை பற்றிய வரலாறுகள் மேலும் சில அரிய தகவல்களை ஆராய்ந்து வெளியிட்டுள்ளனர். சோழ மன்னர்களின் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அழகிய கலைக்கூடமாக இக்கோயிலை பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயிலை சிற்பிகளின் கனவு கூடம் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இத்தூண்களில் உள்ள சிறிய நுட்பங்களான சின்னங்களும் பெரிய நுட்பங்களாக கருதப்படும் சின்னங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவற்றில் உள்ள சிற்பங்கள் ஒவ்வொன்றும் அரிய வகையாக பார்க்கப்படுகிறது. இன்றும் இத்தகைய சிற்பிகளாலும் செய்ய முடியாத சிற்பங்கள் அந்த காலகட்டத்தில் எந்த வகையான தொழில்நுட்பங்கள் இன்றியும் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த லிங்கம் என்பது ஐராதேஸ்வரர் சுவாமி லிங்கமாகும். இது முழுக்க சிவலிங்கமாகும். 2ஆம் ராஜேந்திர சோழன் கட்டிய பொழுது இந்த லிங்கத்திற்கும் இந்த கோயிலுக்கும் ஐராதீஸ்வரர் ஆலயம் என்றும் சொல்லப்படவில்லை. அவர் இதற்கு பெயரிட்டது என்ன என்றால் ராஜராஜேஸ்வரமுடையார் ஆலயம் என்றும் ராஜராஜேஸ்வரமுடையார் சிவலிங்கம் என்றும் பெயரிட்டார். பின்னர் காலப்போக்கில் அவற்றை மாற்றப்பட்டு இன்று ஐராதீஸ்வரர் ஆலயம், ஐராதீஸ்வர லிங்கம் என்றும் அழைக்கப்பட்டு வருகிறோம். இத்திருக்கோயிலேயே மற்றொரு புறத்தில் அம்மனுக்கு தனி சன்னதியும் உண்டு. ராஜேந்திர சோழன் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த பொழுது அதனை மாற்றி தாராபுரத்திற்கு தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் இத்திருக்கோயிலை நிறுவப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இத்தகைய அழகுமிக்க இத்திருக்கோயிலில் யம தீர்த்தம் இருப்பது சிறப்பு.
தக்கையக பரணி என்று சொல்லக்கூடிய பழமையான இலக்கியமும் இத்திருக்கோயிலின் மண்டபத்தில் அமர்ந்துதான் இயற்றப்பட்டது என்பதும் சிறப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இத்திருத்தலத்தின் பெயர் உருவானதற்கான மற்றொரு காரணமும் உண்டு. அது என்னவென்றால், மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்லவும் தாரன் என்ற அசுரன் இத்திருத்தலத்தில் அமர்ந்து இறைவனை பொசுத்தி வந்ததாகவும், அதன் மூலம் அவர் பெற்ற வரத்தால் அங்குள்ள பகுதியை தாராசுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது புராணத்தில் வரும் மற்றொரு கதையாகும். இங்கு சுற்றுலா வருபவர்கள் இந்த கோயிலில் உள்ள சிற்பங்களை காணுவதற்கு தங்களுக்கு 2 கண்கள் போதாது என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவ்வளவு நுணுக்கமான நுட்பங்களை கொண்டு மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பல வகையான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்கள் இருப்பது இது காரணமாகும். இங்கு ஜாதி, மதம், மொழி, இனம் பற்ற எத்தகைய நாடுகளும் சேர்ந்த அனைவரும் வந்து இந்த திருக்கோயிலை கண்டும் இங்குள்ள சிற்பக்கலைகளை பார்த்தும் தங்களை மறந்து வியந்து போய் நிற்பது என்பது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. பைமோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.